போக போகிறோம் பார்த்திங்கன்னா ஏலகிரி மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலி பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக எப்படி இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுமாரி எத்தனை வளைவு இருக்கும். ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இளங்கோ வளைவுன்னு இருக்குது, ஔவையார் வளைவு. அதுமாரி ஒவ்வொரு வளைவுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பார்க்க தெரியும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியா மேலே மலையிலேருந்து பார்க்கும்போது. எத்தனை வளைவு இருக்குன்னு நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் 4-5-6 வளைவு போயிட்டீங்கன்னாவே மேலே போக 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 செம்ம சில்னஸாக இருக்குது. இப்போ வேறு கிளைமேட் மழை சீசன் டைம் போகணும். ஸ்வெட்ரு கூட இல்லாமல் போக முடியாது. இங்கே மேலே ஏலகிரி வந்தால் ரொம்ப இதுவாக இருக்குது. சில பேர் லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரூம் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ன ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயற்கையை ரசிக்கலாம். ப்ளஸ் இந்த கிளைமேட்டு வந்துட்டு எல்லாம் அவுட் சைடு இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸாக நல்லாயிருக்கு. இதுதான் போட்டிங் பிளேஸு. அவங்களே போட்டிங் பண்ணுறோம், ஷேரிங்கில் போனோம்னா நம்ம 1 பர்சனுக்கு வந்து 50 ருபீஸு. நம்ம தனியாக நம்மளே இப்போ 2 கப்புள்ஸ் மாதிரி இதுமாதிரி போகிறோன்னா வந்துட்டு 100 ருபீஸ் 1 பர்சனுக்கு அப்படி இது பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. யாலு யாலு தாங்கிட்டா. பார்க்கிங்லாம் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா நாங்கள் போன டைம் கரெக்டாக மழை வந்துடுச்சு. ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கு வேறு இருக்குது. அங்கேயும் போனால் பார்த்தா முடியல. மழை வந்ததுனால சரியாக வீடியோவும் எடுக்க முடியல எதையும்.